தேவாதி தேவர்களும் திருமூர்த்திகளும் பார்க்கின்றனர். சரி, அதோ பாருங்கள், அரக்கனுக்கு வரத்தை கொடுத்துவிட்டு அத்தானாகி சிவபெருமான் ஓடிக்கொண்டிருக்கின்றார். அவரே ஓடுகின்றார். பகவான் ஓடுனார். வல்லரக்கு நேரம் எங்க வருவான்? எல்லாத்துக்கும் வந்துருவான். அம்மா எதுக்கு யார் வராலும் அவன் தலையில கைய வைப்பான் என்று அரக்கனுக்கு பயந்து யார் யாரெல்லாம் ஓடுகின்றார்கள்? இதையெல்லாம் யார் கண்டது? மூலப்பொருள் முதல் பொருள் கணவரை பற்றினார். விநாயக பெருமான் நிலைக்கின்றார். இருந்தாலும் எங்க அப்பா ரொம்ப மோசம்பா. இடம் தெரியுமா? தந்தைக்கு எங்க வாகனம் சிவபெருமானுக்கோ காளை வாகனம், தாயான பார்வதா தேவிக்கு அம்மாவுக்கு சிம்ம வாகனம், மாமாவாகி கண்ணனுக்கு என்ன வாகனம்? கருட வாகனமா? தம்பியாகிய முருகனுக்கு மயில் வாகனம். நல்ல புள்ளிமயில் வாகனம். ஆனா எனக்கு என்ன வாகனம் தெரியுமா? பேட வயிற்றையும் கொடுத்து பெருஞ்சாலி அளவா வாகனமாக கொடுத்து விட்டார். இது விநாயக பெருமான் பெருஞ்சாலி வாகனத்திலே வந்து அமரக்கூடிய நேரம் அங்கே பேடவாகி விநாயக பெருமான் தாயான பார்வதியை மனதில் நினைக்கக்கூடிய நேரம் அந்த உமையோலை நினைத்த போது அங்கே பறக்குவதங்கி Oh
பிரிச்சார் வான் உலகத்தை சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு வேம்பு இறைக்கக்கூடிய ஆற்றாங்கரையிலும் சந்தையிலும் மூலப்பொருள் அமர்ந்தார். சரி, விநாயக பெருமான் சந்தையை அமையக்கூடிய நேரம் பார்த்தார்கள். சிவபெருமான் அரக்கனுக்கு பயந்து ஐவேலி காடாம் அழகிய பிருந்தாவனத்தின் உள்ளே அதழிச்சடி நடுவே சிவன் சிவலிங்கமாக மறைந்தார். சிவபெருமான் சிவலிங்கமாக மறையக்கூடிய நேரத்தில் பார்த்தால் நல்ல அரக்கனாகப்பட்ட ஈசனை விரட்டி வந்த அரக்கன் நிலைக்கின்றார். இதுவரைக்கும் அந்த சிவபெருமானை காணவில்லை. இங்குதானே சென்றார். வர வேண்டுமே, ஆனால் இதன் வழியாகத்தானே வர வேண்டும். அரக்கனாகப்பட்ட பகவானை எங்கெல்லாம் தேடுகின்றான் தெரியுமா?